மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ற பயணத்துல நாள் 43. இன்னைக்கு நாள் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டிங் தம்பிள் லேடர் ரைஸை எப்படி கரெக்டா பண்றதுங்கிறத பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்றீங்கன்னா அந்த மாதிரி தம்புல உள்ள வச்சு உங்களோட எல்போஸ் நல்லா பெண்ட் பண்ணி நிறுத்தி மறுபடியும் அதுலயே க்ளோஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஷோல்டர் மசிலோட ட்ராப் மசிலும் ஆக்டிவேட் ஆகும். இதே நம்ம தம்புல டைஸுக்கு வெளியே வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு அவுட்டரா கையை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணமோ தம்புல அங்கேயே கொண்டு வந்து ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அடுத்த கவுண்ட்டுக்கு புஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி பாருங்க, ஷோல்டர் பிளாஸ்ட் ஆகும். சரி, இன்னைக்கு நாள் கதைக்குள்ள வருவோமா? எப்பவும் போல மார்னிங்ல எந்த வித மாற்றமும் இல்ல, சேம் ரொட்டீன் தான். ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட்டதும் ட்ரெட்மீல் பண்ணிட்டு ஆப்ளிக் மசிலுக்கு ஒரு 3 வேரியேஷன் அது சூப்பர் செட்டா பண்ணதும், அப்படியே ஆம்ஸ்ட்ரிங்க்கும் ஒரு 3 வேரியேஷன் சூப்பர் செட்டா பண்ணிட்டு மதியமா ப்ரீ ஒர்க் அவுட் மீல லோட் பண்ணிட்டு ஜிம்முக்கு வந்ததும் இன்னைக்கு ஷோல்டர்ல ஒரு 4 வேரியன்ட். ஃபர்ஸ்ட் வேரியண்டா ஃபேஸ் ஃபுல்ஸ் 3 செட்டு, அதுல 3வது செட்டு டிராப் செட்டு. அந்த மாதிரி எல்லா வேரியேஷனும் பண்ணிட்டு செகண்ட் வேரியன்ட் ரிவர்ஸ் பெக் ஃபிளைஸ், 3வது வேரியன்ட் ஷோல்டர் பிரஸ் மிஷின், 4வது வேரியன்ட் லேட்டர் ரைஸ். அப்படியே பைசெப்க்கும் ஒரு 2 வேரியேஷன், ஃபீச்சர் கேல்ஸும் தம்பிள் ஹேமர் கேல்ஸும் 3 செட் பண்ணிட்டு டைம் இருந்ததுனால ரிமைனிங் இருக்க கார்டியோ செஷன்ல 5 நிமிஷம் ட்ரெட்மீல் பண்ணிட்டு இன்னைக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நைட் வரைக்கும் கொண்டு போகாம சீக்கிரமா முடிச்சிட்டேன். அப்படியே புதுசா பாக்குறவங்க யாராச்சும் இருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டு போங்க.